வெறும் 11 மாதங்கள் மட்டுமே இந்திய பிரதமராக இருந்த ஒருவர் பல்லாயிரம் ஆண்டு கால வரலாற்றை மாற்றி எழுத முடியுமா? முடியும் என்று நிரூபித்தவர் முன்னாள் பிரதமர் VP சிங். இடஒதுக்கீட்டு நாயகனின் பிறந்த நாள் இன்று. அவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்போடு தமிழ் வசந்தம் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. Clause, redial, reprocessing, they can suspend it in exceptional circumstances. What those exceptional circumstances are or have not been defined. அரச வம்சத்தில் பிறந்து வினோபாவேயின் பூமிதான இயக்கத்தில் ஆர்வம் கொண்டு அரசியலுக்கு வந்தவர் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற VP சிங். இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் இடம் பிடித்த இவர் ராஜீவ்காந்தி தலைமையிலும் அமைச்சராக இருந்தவர். பிறகு திமுக, தெலுங்கு தேசம், அசாம் கணபரிஷத் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து தேசிய முன்னணி அமைத்து காங்கிரஸை வீழ்த்தி தேர்தலில் வென்றார். இடதுசாரிகளும் பாரதிய ஜனதாவும் VP சிங் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்தனர். மண்டல் கமிஷன் அறிக்கையின் ஒரு பகுதியான பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசின் பணிகளில் 27% வேலைவாய்ப்பு என்பதை கடும் எதிர்ப்புகளுக்கு இடையில் அமல்படுத்தினார். இதனால் பாரதிய ஜனதா கட்சி VP சிங் அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்ப பெற்றது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நன்றி கூறி தன் உரையை தொடங்கிய VP சிங், பிரதமர் பதவியை விட முக்கியமானது சமூக நீதி என உணர்ச்சி ததும்ப பேசினார். வெறும் 11 மாதங்களில் VP சிங் ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் இந்த குறுகிய நாட்களில் காவிரி நடுவர் மன்றம் அமைத்தது, பிரம்மாண்டமான விவசாய கடன் தள்ளுபடி செய்தது, ராஜீவ்காந்தி இலங்கைக்கு அனுப்பிய அமைதிப்படையை திரும்ப பெற்றது என VP சிங் செய்த சாதனைகள் ஏராளம். இடஒதுக்கீடு அதில் மணிமகுடம்.